ஹாய் வியூவர்ஸ், வணக்கம். இது உங்கள் சேனல் பொறியாளன் டெக். நான் உங்கள் பொறியாளன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம திருச்சியில் உறையூரில் கேரளா ஹாஸ்பிட்டல் பேக் சைடில் ஒரு வீடு கட்டிகிட்ருக்கோம். ஸோ அந்த வீட்டை பற்றியான ஃபுல் டீட்டெயில், இந்த வீடு இப்போது என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படின்ற பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வீட்டை பற்றி ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் நிறைய எப்படி இருக்குது இந்த வீட்டை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட கண்டினியூட்டி தான். இப்போ இந்த வீட்டோட சைஸ், ஓவரால் சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே 27க்கு 27 சைஸில் இருக்கும். கார் பார்க்கிங்கோட சைஸ் 10க்கு 10 அப்படின்ற ஸ்டேஜில் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீட்டோட உள் சைடு போனீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸாக தான் பண்ணியிருக்கோம். செமி டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் நம்ம வழக்கமாக பண்ண நம்மளோட ஓன் ஸ்டைலில் இங்கே ஓடிஎஸ் பிளான் பண்ணியிருக்கோம் மேலே. ஸோ வித் ஸ்பைன் ஸ்டேர் போட்டிருக்கோம். அதே மாதிரி நியர்பை கிச்சன் ஒர்க் வந்து பண்ணியிருக்கோம். ஹால்லேருந்து நம்ம கிச்சன் இருக்க மாதிரி, கிச்சனுக்கு எவ்வளோ தேவையான ஸ்பேசஸை மட்டும் கொடுத்துட்டு மிச்சம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஹால் சைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 13க்கு 20 அந்த ரேஞ்சில் பண்ணியிருந்தோம். ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா 7 அடி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ த்ரூவாகவே ஒரு வீட்டோட ஃபுல்லாகவே இந்த வீடு நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருந்தோம். டைலிங் எல்லாமே நம்ம இந்த வாட்டி அனுஜ் டைல் டைட் பண்ணியிருந்தோம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து யூபிவிசி இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்ட்ரா காஸ்ட். ஸோ அவங்க இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் வராது. பட் அவங்க கேட்டதுனால ரெஃபர் பண்ணி கொடுத்துருக்கோம். யூபிவிசியை வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சனுக்கு வந்து ஒயிட் வித் ப்ளூவும், மற்றபடி ரூமில் இருக்க எல்லாத்துக்குமே பிளாக் வித் ப்ரௌன் யூபிவிசி நம்ம இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட்ஸுமே நல்லா வந்திருக்கு. டைலை பொறுத்த வரைக்குமே இந்த வீட்டில் மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணது எல்லாமே 4x2 டைல் தான் யூஸ் பண்ணுவோம். கஸ்டமர்ஸ் என்ன டைல் யூஸ் பண்ணாங்க, செலக்ட் பண்ணாங்களோ அதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எல்லா கலர்ஸாக இருக்கட்டும், ஏஷியன் பெயிண்ட்ஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். டைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு அனுஜி யூஸ் பண்ணியிருந்தோம். ஸ்டெப்பை வந்து ஸ்பைன் ஸ்டெப் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டெப்போட ஃபினிஷிங் ஸ்டேஜ்லாம் நம்ம ஒர்க் போயிட்டுருக்கு. மற்றபடியான ஃபினிஷிங் ஒர்க் யூபிவிசி விண்டோஸ்லாம் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் ஒரு சின்ன பாத்வே நம்ம கொடுத்துருக்கோம். அந்த பாத்வே எதுக்கு அப்படின்னா, வெளியே ஒரு ரூம், எக்ஸ்டென்ஷன் ரூம் கேட்டாங்க. ஸோ அங்கே வெளியே போகிற ஒரு ரூமுக்காக உள்ள எக்ஸ்டென்ஷனுக்காக வச்சுருந்தோம். இந்த ரூம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூம் சைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4.5க்கு 7 அப்படின்ற ரேஞ்சில் ஒரு பெரிய பாத்ரூமாகவே இருக்கும். இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட் வரதுனால அதுக்கான ப்ரொவிஷன்ஸும் வச்சாச்சு. ஸோ டைலிங் ஒர்க் எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ கபோர்டு ஒர்க்கும் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கோட் பெயிண்டிங் பண்ணிவிட்டு இன்டீரியர் ஒர்க்லாம் பண்ணிவிட்டு அடுத்து செகண்ட் கோட் பண்ணி தர பிளானில் இருக்கும். ஸோ அதுக்கான ஒர்க்கும் போயிட்டுருக்கு. விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற நம்மளோட ஓன் மேனுஃபேக்சரிங் யூபிவிசி விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வெளியே இங்கே இருக்க ஒரு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12க்கு 11 அப்படின்ற ரேஞ்சில் இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா பெட்ரூம்க்குமே இங்கே அட்டாச்சு பாத்ரூம் இருக்கும். இது இல்லாமல் காமன் பாத்ரூம் ஒன்று வெளியே நம்ம போர்ட்டிகோவில் நம்ம டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இப்படி தான் இந்த வீடு முழுசாகவே வந்திருக்கு. இது இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பால்கனி ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுனால ஓப்பன் பால்கனி ஸ்பேஸும் இந்த வீட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல கிளாஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அப்படி பண்ணதுனால இந்த இடத்துல கொஞ்சம் எலிவேஷன் வைஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இந்த வீடு ஃபுல்லாக முடிஞ்ச அப்புறம் இந்த வீட்டை பற்றியான வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு 80% வீடியோ ஒர்க்கு முடிஞ்சோடனே எப்படி இருக்குன்றதை நம்ம அப்லோட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய வியூவர்ஸ் இந்த வீட்டை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக அப்டேட் பண்ணணும் அப்படின்றக்கா. ஓகே வியூவர்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீட்டை பற்றி இன்னும் பார்ப்போம். பாய் வியூவர்ஸ்.